வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தேசிய பெண் குழந்தைகள் தினம், பிரதமர் மோடி வாழ்த்து. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்று கட்சிகளை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் இன்று திமுகவில் இணைப்பு. திமுக துண்டை அணிவித்து வரவேற்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரபாகரனை சந்தித்தது குறித்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் மிருத்யுஞ்சய் முகபத்ராவுக்கு அமெரிக்க விருது. அமெரிக்க வானியல் ஆய்வு ஆணையம் அறிவிப்பு. லக்னோவில் சாலை விபத்து, 4 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயம். உத்தரகாண்டில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 3.5 பதிவு. ISL கால்பந்து தொடர், கேரளா பிளாஸ்டர்ஸ் ஈஸ்ட் பெங்கால் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தையின் சாதனைகள் குறித்து இந்தியா பெருமை கொள்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து அதிகாரம் அளிப்பதற்கும் அவர்களுக்கு பரந்த அளவிலான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தைகளின் சாதனைகள் குறித்து இந்தியா பெருமை கொள்கிறது என்றும், பெண் குழந்தைகளை மேம்படுத்தும் கல்வி, தொழில்நுட்பம், திறன்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற துறைகளில் தனது அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தனர். உட்கட்சி பிரச்சினை காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து சில முக்கிய நிர்வாகிகள் கடந்த சில மாதங்களாக வெளியேறினர். பெரியார் குறித்த சீமானின் சமீபத்திய பேச்சால் அதிருப்தியடைந்த சில மாவட்ட நிர்வாகிகளும் வெளியேறினர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் செயல்பாடுகளால் அக்கட்சியில் இருந்து விலகியவர்கள் திமுகவில் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். இதேபோல் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர்கள் 8 பேர் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு திமுக துண்டை அணிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றார். பின்னர் பேசிய முதலமைச்சர், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தோன்றியது திமுக என்றார். மேலும் திராவிடத்திற்கு எதிராக பேசுபவர்களை கண்டு திமுகவினர் கவலைப்பட தேவையில்லை என்றும், அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்திற்கும் ஆளுநர் வர வேண்டும், ஆளுநர் உரையை படிக்காமல் அவர் புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். திமுகவையும் சேர்த்து தாங்கள்தான் வளர்க்க வேண்டியுள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோவையில் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியவர்களும் மாற்றுக் கட்சியினரும் இன்று திமுகவில் இணைந்து கொண்டனர். இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுகவில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும், திமுகவையும் சேர்த்து தாங்கள்தான் வளர்க்க வேண்டியுள்ளதாக கூறினார். ஏ டீமாக திமுக இருப்பதால் நான் பி டீம் ஆகிவிட்டேன் என்றார். பெண் கல்வி என்பது ஒரு தலைமுறையையே முன்னேற்றக்கூடிய சமூக புரட்சி என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பெண் குழந்தைகளின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான உடல் நலத்தை உறுதி செய்வது நமது கடமை என்றும், பெண் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்வோம், பெண் குழந்தைகளை போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். காதல் திருமணம் செய்த இளம்பெண் கத்தி முனையில் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் செட்டிமாங்குறிச்சி கிராமம் சின்னத்தாண்டவனூர் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் கண்டனும், தருமபுரி மாவட்டம் சின்னம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ரோஷினி என்பவரும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் காதல் ஜோடி எடப்பாடி போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் ரோஷினியை அவரது காதல் கணவர் தனுஷ் கண்டனுடன் அனுப்பி வைத்தனர்.
தொடர்ந்து புதுமண தம்பதியினர் எடப்பாடி அடுத்த சின்ன தாண்டவனூர் பகுதியில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை தனுஷ் கண்டன் வீட்டிற்கு காரில் வந்து இறங்கிய கும்பல் பட்டாக்கத்தி அரிவாளுடன் வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த ரோஷினியை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றனர். இதுகுறித்து தனுஷ் கண்டன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண்ணை கடத்தி சென்ற கும்பலை தேடி வந்தனர். இந்நிலையில் காதல் திருமணம் செய்த இளம் பெண்ணை வீடு புகுந்து கடத்தி சென்ற விவகாரம் தொடர்பாக அப்பெண்ணின் தந்தை, தாய், சகோதரர், சகோதரி உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடத்தப்பட்ட பெண்ணையும் போலீசார் பத்திரமாக மீட்டுள்ளனர். சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குடியரசு தினத்தை ஒட்டி ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூரில் இருந்து இன்று இரவு 10:40 மணிக்கு புறப்பட்டு நாளை மதியம் 12 மணிக்கு கன்னியாகுமரி சென்றடையும். இந்த ரயில் தாம்பரம், விழுப்புரம், அரியலூர், கொடைக்கானல் ரோடு, மதுரை, நெல்லை வழியாக கன்னியாகுமரியை வந்து சேரும். மறுமார்க்கமாக கன்னியாகுமரியில் இருந்து 26ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:30 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் தமிழக ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் போல் செயல்படுகிறார் என்று ஆலோசனைக் கூட்டத்தில் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டசபை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழக ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் போல் செயல்படுகிறார் என்றும், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுவதால் வரும் குடியரசு தினத்தன்று குடியரசு தேநீர் விருந்தினை புறக்கணிப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் செய்தித்தாள் ஊடகவியலாளர்களுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கும் அனைத்து விஷுவல் மீடியா செய்தியாளர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் கிடைக்க சட்டசபையில் பரிந்துரை செய்வேன் என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் அமைச்சர் ஆர். காந்தி, சி.வி. கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊத்துக்காடு, கட்டவாக்கம், தென்னேரி, வாரணாசி உள்ளிட்ட ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. முகாமில் கைத்தறித்துறை மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன், வட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா. செல்வம், ஒன்றிய குழு பெருந்தலைவர் தேவேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் சட்டவிரோதமாக 80 லிட்டர் மெத்தனாலை விற்பனை செய்த 2 குடோன்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், துணை கண்காணிப்பாளர் பிருத்திவிராஜ் சவுகான் உள்ளிட்டோர் வேலூர் மெயின் பஜாரில் உள்ள தனியார் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையில் திடீரென சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சட்டவிரோதமாக மெத்தனால் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்ததை அடுத்து கடையில் இருந்த மொத்தம் 80 லிட்டர் மெத்தனாலை பறிமுதல் செய்து கடையின் உரிமையாளர் கஸ்தூரி ரங்கன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மும்பையில் இருந்து மெத்தனால் வாங்கி தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவ ஆய்வகங்களுக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கடை மற்றும் சலவன்பேட்டையில் உள்ள 2 குடோன்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தூத்துக்குடியில் 2 பகுதிகளில் கடத்தலுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 50 லட்சம் மதிப்பிலான 3000 கிலோ பீடி இலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள், போதைப்பொருள், மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்ட பொருட்களை எந்தவித ஆவணமும் இன்றி படகு மூலம் கடத்தப்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் கியூ பிரிவு போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இனிகோ நகர் கடற்பகுதியில் இருந்து பைபர் படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 43 பீடி இலை மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டெம்போ
சரக்கு வாகனம், பைப்பர் படகு ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் தொடர்புடைய தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியைச் சேர்ந்த ராபின்ஸ்டன் என்பவரை கைது செய்து தப்பி ஓடிய பட்டுராஜ் என்பவரை தேடி வருகின்றனர். அதேபோல் ஜெயா ராமச்சந்திராபுரம் கிராமம் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் இருந்து படகு மூலம் கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1800 கிலோ பீடி இலைகளையும் கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக பழமை வாய்ந்த முருகன் சிலை தென்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடற்கரையில் கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடல் அரிப்பு காரணமாக கடற்கரையில் முருகன் சிலை தென்பட்டுள்ளது. இதனையடுத்து சிலையை ஆய்வு செய்தபோது முருகன் பழனி ஆண்டி கோலத்தில் இருந்த சிலை என தெரிய வந்தது. முன்னதாக திருச்செந்தூர் கடற்கரையில் பைரவர் சிலை, விநாயகர் சிலை, முருகர் சிலை என பல சிலைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பழனி முருகர் திருச்செந்தூர் கடற்கரையில் எழுந்தருளி உள்ளார் என கூறப்படுகிறது. மேலும் கடற்கரையில் கிடைக்கும் பழமை வாய்ந்த சிலைகளை பாதுகாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே மங்கலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஊத்தாங்கல் கிராமத்து பொதுமக்களுக்கான 100 நாள் வேலையை 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெடாத்தாங்கல் கிராமத்தில் வழங்குவதாக கூறப்பட்டிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் ஊராட்சி செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்பு பெண்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சேலம் அருகே தலைவாசல் கால்நடை பூங்காவிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கூட்ரோடு பகுதியில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த கால்நடை பூங்காவில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் போலீசார் சேலத்திலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கல்லூரி வளாக பகுதியில் சோதனை செய்தனர். இதேபோல் தேனியில் உள்ள அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருமயத்தில் கனிம வள கொள்கைக்கு எதிராக புகார் கொடுத்த ஜகபர் அலி படுகொலையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கடந்த 17ஆம் தேதி கனிமவள கொள்கைக்கு எதிராக புகார் கொடுத்த ஜகபர் அலி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்து திருமயம் பேருந்து நிலையத்தில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கனிமவள கொள்கைக்கு காரணமான தாசில்தார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், படுகொலை செய்யப்பட்ட ஜகபர் அலி குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதுகுறித்து எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் ஹசான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து சுரண்டப்பட்டு வருகிறது என்றும், இதற்கு எதிராக போராடுபவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருகின்றனர் என்றும், சட்டத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே இதுபோன்ற சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட இந்த தொகுதியிலே தொடர்ச்சியாக இதை போன்ற கொள்ளைகள் எல்லாம் நடைபெறுவது என்பது தமிழக அரசு தன்னுடைய பாதுகாப்பு துறையிலே செயலிழந்திருப்பது என்பதை மிக பட்டணத்தனமாக காட்டக்கூடிய நிகழ்வாகத்தான் நாம் பார்க்கின்றோம். சட்ட ஒழுங்கு என்பது தமிழகத்திலே சீரழிந்து போயிருக்கிறது. அதை தூக்கி நிறுத்துவதற்கான எந்த விதமான பணிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யவில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கின்றோம். மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களுடைய தொகுதியில் இதை போன்ற நிகழ்வுகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கின்றோம். அதோடு சேர்த்து இப்போ ஜகபர் அலியினுடைய அவருடைய குடும்பத்தாரில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். அதே போன்று அவருடைய குடும்பத்தாருக்கு நஷ்டீடாக இதுவரைக்கும் ஒண்ணுமே கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு போராளியை சமூகத்திற்காக தன்னுடைய உயிரை நீட்டவருடைய அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நஷ்டீடை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கின்றோம். வரக்கூடிய காலங்களில் தமிழக முதல்வர் சொல்வதை போன்று அந்த இரும்பு கரத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்பதை தேடி தமிழ்நாட்டினுடைய இதை போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். இமாம் ஆர் ஹசான், எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் நுழைவு வாயிலில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சகாய தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுகின்ற வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல அகவிலைப்படியுடன் கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 6,750 ரூபாய் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க கோரியும், மேலும் தமிழக முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தினை சத்துணவு ஊழியர்கள் மூலமாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழக அரசு வழங்க வேண்டும், வழங்க வேண்டும். சத்துணவு ஊழியருக்கு கால ஆண் வயசின் படி உரிய வழங்க வேண்டும், வழங்க வேண்டும். உளுந்தூர்பேட்டை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் மற்றும் வட்டார வள மையத்தின் சார்பில் மருத்துவ முகாம் சார்ந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உளுந்தூர்பேட்டை வட்டார வள மையத்தின் சார்பில் மருத்துவ முகாம் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தியது. இந்த பேரணியை வட்டார கல்வி அலுவலர் காசிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி அளித்தல், பேச்சு பயிற்சி அளித்தல், தசையக்க பயிற்சி அளித்தல், உதவி உபகரணங்கள் அளித்தல், மருத்துவ முகாம் நடத்துதல் உள்ளிட்டவற்றுக்கான கோஷங்களை எழுப்பினர். இந்த பேரணியில் ஆசிரியர் பயிற்றுனர்கள் ராமலிங்கம், சாந்தகுமாரி, சரிதா, ரம்யா, சிறப்பு பயிற்றுனர்கள் ஜானகிராமன், ராதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் உள்ள மாவட்ட தமிழக வெற்றிக் கழக கட்சி அலுவலகம் முன்பு பதவி நியமனத்தில் பாரபட்சம் பார்ப்பதை கண்டித்து நிர்வாகிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி வினோபாஜ் தெருவை சேர்ந்த குழந்தை மகன் ராஜா என்பவர் 20 ஆண்டு காலமாக விஜயின் ரசிகராக இருந்து வருவதுடன் விஜயின் மக்கள் இயக்கத்தில் பொம்மிடி பேரூராட்சி நகர தலைவராகவும் இருந்து வந்தார். இந்நிலையில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பின்னர் தற்போது பொம்மிடி நகர செயலாளருக்கு போட்டியிட்டு விண்ணப்பம் செய்தார். அதற்கான தொகை செலுத்தி டிடியும் எடுத்துள்ளார். இந்நிலையில் பொம்மிடி பேரூர் செயலாளராக மாற்று நபர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ராஜா தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் 15க்கும் மேற்பட்டோர் தருமபுரியில் உள்ள மாவட்ட தலைமை கட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக ராஜா தெரிவிக்கையில், நான் தான் அவரை கூட்டு வந்து உள்ள சேர்த்துட்டு நான் தான் என் கூட தான் பயணப்படுத்தினாரு. மாநாடு வரைக்குமே என் கூட தான் பயன்படுத்தினாரு. ரீசனா கார்த்தின்னு ஒருத்தர் வந்து அமௌண்ட் பணத்துக்காக வந்து அவர் கூட போய் ஒரு பட்சமா வேலையை பார்த்தாரு. அதே மாதிரி குஷியானந்த என்னன்னா உழைச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை பதிவுன்னு சொன்னார்னா, இங்க வந்து என்ன ஆகுதுன்னா அது தலைக்கீழ நடக்குது. கார்த்தி என்பவர்கிட்ட பணம் வாங்கிட்டு கார்த்திக்கு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எதுவும் பொறுப்பு இல்லைன்னா அவருக்கு அடுத்து ஏதோ பொறுப்பு வாங்கினாங்க, நாங்க வேணான்னு சொல்லிக்கலாம். இது மீறி உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கலன்னா நாங்க தலைமைக்கு போலாம் இருக்கணும். தலைமைக்கு போவோம், அண்ணா தளபதி பார்ப்பாரு, அவர் பார்த்து எங்களுக்கு ஒரு நீதிக்கு சொல்லுவாரு, நாங்க எதிர்பார்க்கிறோம். திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கத்தாரி ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கிராமத்தில் முகாமிட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார். இதில் பள்ளத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கற்றல் திறன் குறித்து மாணவருடன் நேரடியாக கலந்துரையாடினார். ஆங்கிலம் மற்றும் தமிழ் கற்றல் குறித்தும் வாசிப்பு திறன் குறித்தும் ஒவ்வொரு மாணவரையும் வரிசையாக அழைத்து பேசினார். இதைத் தொடர்ந்து ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் மற்றும் முறையாக வழங்கப்படுகிறதா உள்ளிட்டவற்றை பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அவர் நேரடியாக பெற்றுக்கொண்டு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து தரப்படும் என பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா, மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரி உட்பட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அறந்தாங்கியில் கிராம ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் சங்கத்தின் தலைவர் செல்வராஜ் தலைமையிலும் வட்ட செயலாளர் ஐயப்பன், பொருளாளர் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், உயிரிழந்த கிராம உதவியாளர்களுக்கு வரும் காலங்களில் அரசு வேலையில் வாரிசு அடிப்படையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வருவாய் கிராம ஊழியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூரில் மண்டல நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மண்டல நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்று அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள காஞ்சி மாவட்ட தலைவர் ஜெகதீசன் பேசினார். அப்போது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க அனைத்து ஊராட்சிகளிலும் தெருமுனை கூட்டங்களை நடத்திட வேண்டும் என கூறினார். இதைத் தொடர்ந்து வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் துணைத் தலைவர் சோழனூர் ஏழுமலை, மாவட்ட செயலாளர் செல்வம், மாவட்ட ஊடக பிரிவின் செயலர் ஆனந்தன், ஒன்றிய தலைவர் விக்னேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கெங்கவள்ளியில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கிராம உதவியாளர்கள் யாரேனும் இறந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்க வேண்டும், பண பலன்கள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சங்ககிரியில் கிராம ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சங்ககிரி வட்டக்கிளை சார்பில் வட்டக்கிளை தலைவர் ஆண்டிமுத்து தலைமையிலும் செயலாளர் வேலுசாமி முன்னிலையிலும் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், 2023ஆம் ஆண்டில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் பிடித்தம் செய்ய வேண்டும், பணியில் உயிரிழந்த கிராம பணியாளர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு அரசு கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்க வேண்டும், கிராம உதவியாளர்களை கிராம பணியை தவிர்த்து மாற்று பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோத்தகிரி அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்து ஆண் கரடி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடி, சிறுத்தை, காட்டெருமை உள்ளிட்ட வன விலங்குகள் உணவு மற்றும் குடிநீருக்காக குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்வது வழக்கம். இந்நிலையில் கோத்தகிரி தாலுகாவிற்குட்பட்ட ஜக்கனாரை ஊராட்சி தும்பூர் என்னும் கிராமத்தில் கரடி ஒன்று கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் முதுமலை வன கால்நடை மருத்துவர் கிணற்றில் விழுந்த கரடியை மீட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த கிணற்றில் 2 கரடிகள் தவறி விழுந்து பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 வயதுடைய ஆண் கரடி உயிரிழந்துள்ளதால் வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள கிணறுகளில் மேல்மூடி மூடப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கிணற்றுக்குள் கரடி விழுந்து உயிரிழந்ததால் கிணற்று தண்ணீரை பயன்படுத்தினால் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மியான்மரில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரெக்டர் அளவுகோலில் 4.8 பதிவாகியுள்ளது. மியான்மர் நாட்டில் இந்தியாவின் மணிப்பூர் எல்லையை ஒட்டிய பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவாகியிருந்தது. இந்த நிலநடுக்கம் 106 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பொருள் இழப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஈஸ்ட் பெங்கால் அணிகள் இன்று மோதுகிறது.
13 அணிகளிடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று ஒரு லீக் ஆட்டம் நடைபெறுகிறது. அதன்படி இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி, கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி அணிகள் மோத உள்ளன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் புள்ளி பட்டியலில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி 21 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், ஈஸ்ட் பெங்கால் அணி 14 புள்ளிகளுடன் 11வது இடத்திலும் உள்ளன. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 7,555 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 240 ரூபாய் அதிகரித்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 65,936 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 105 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,05,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 153 புள்ளிகள் அதிகரித்து 76,674 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 40 புள்ளிகள் அதிகரித்து 23,245 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். தேசிய பெண் குழந்தைகள் தினம், பிரதமர் மோடி வாழ்த்து. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்று கட்சிகளை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் இன்று திமுகவில் இணைப்பு. திமுக துண்டை அணிவித்து வரவேற்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரபாகரனை சந்தித்தது குறித்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் மிருத்யுஞ்சய் முகபத்ராவுக்கு அமெரிக்க விருது. அமெரிக்க வானியல் ஆய்வு ஆணையம் அறிவிப்பு. லக்னோவில் சாலை விபத்து, 4 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயம். உத்தரகாண்டில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.5 பதிவு. ISL கால்பந்து தொடர், கேரளா பிளாஸ்டர்ஸ், ஈஸ்ட் பெங்கால் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.